ஓகே பண்ணி அனுப்பி சின்னதாக ஒரு டெட்டோ ஒரு ஸ்க்ராச்சோ ஆனாலும் வந்து டேங்க் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். எஃப்ஆர்டிடி எஃப்ஆர்எஃப்னு அப்படின்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் எழுதி அந்த டேங்க்கே வந்து ஸ்க்ராப் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா அந்த டேங்க் வந்து ஸ்க்ராச் ஆகிடுச்சு, டென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீமெட்டீரியல் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பெயிண்ட் ஷாப்புக்குள்ளே வந்து ரோபோட்டிக் பெயிண்ட் அப்படின்னு வந்திருக்கு. அண்ணே வணக்கண்ணே அப்படின்னோடனே அவர் சொல்லிட்டு ரோபோட்டிக் பெயிண்ட் அடிச்சுக்கிற பார்த்துட்டே இருப்பீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரோபோட்டிக் பெயிண்ட் சிட்டி ரோபோ அப்படின்ற மாதிரி சூப்பராக அடிச்சுட்டே இருக்குது. பார்த்தீங்களா, அண்ணன் ஒன்று கையில் வரைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரோபோ வந்து படப்படன்னு அடித்து தள்ளும். செம்ம சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னோடனே செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ரூம்ஸில் உள்ள வேலை செய்கிறவங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ரோபோட்டிக்ஸ் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான யூனிஃபார்ம்ஸ்லாம் தருவாங்க அந்த கம்பெனியில். அதெல்லாம் வந்து செம்ம சேஃப்டி எக்யூப்ஸ்லாம் இருக்குது. சேஃப்டிலாம் வந்து செம்ம அந்த கம்பெனியில் 100% சொல்லிக்கவே முடியாதுன்னா ஒரு சேஃப்டினா அந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச உடனே VA2 VA1 அசம்பிளி நம்ம வண்டியை முழுசாக எப்படி